எல்லாரையும் காப்பாத்துற நீ என்ன விட்டுட்டா பாக்கி பேரை காப்பாத்த போற. ஆனா உலகத்துல கெட்ட பிள்ளைகள் உண்டு, கெட்ட அம்மா கிடையவே கிடையாது. ஏன்னா சோறு போடாத புள்ள கூட க்ஷேமமா இருக்கணும்னு கோவில்ல போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அம்மாவோட கடனை அடைக்க முடியாது, அம்மாவுக்கு பட்டன கடனை அடைக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதை அடைச்சுடணும்னு தீர்மானம் பண்ணி பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணாராம். பகவானையே கொண்டு வந்து நிறுத்தியும் நான் தோத்து போயிட்டேன், என்னால கடனை அடைக்க முடியல. ஆலசதையா ஏதோ ஒரு பிரகாரத்துல தவ சரணயோ யாச்சுதிரபூத், ஏதோ பணங்காசு செலவழிடுதுன்னோ சோம்பல்னாலேயோ வழி தெரியலைங்கிறதுனாலயோ ஏதோ ஒரு காரணத்துல உன்னோட சரணாரவிந்தத்திலேருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், கிட்டக்கு நெருங்க முடியாத அளவுக்கு எட்டி வந்துட்டேன். நான் பண்ணின அபச்சாரத்தை நீ மன்னிச்சுக்க. ததே தது க்ஷந்தவ்யம், நான் இவ்வளவு அபச்சாரம் பண்ணிவிட்டு உன்னை தைரியமா கேட்கிறேன் மன்னிச்சுடுன்னு. என்ன நம்பிக்கை தெரியுமோ, நீ மன்னிப்ப. சகலோத்தாரணி, உலகத்தையே உத்தாரணம் பண்றவள் நீ, எல்லாரையும் காப்பாத்துற நீ என்ன விட்டுட்டா பாக்கி பேரை காப்பாத்த போற. அது மாத்திரமல்ல, ஜனனி, நீ அம்மா இல்லையா, நீ தாயார்னா நீ. ஸ்ரீ மாத்ரே நமஹான்னு தான் ஆரம்ப அர்ச்சனையே. சகல ஜீவராசிகளுக்கு நீ தாயாரானதுனால ஜனனி, நீ காப்பாத்துவேன்னு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமோ, உலகம் முழுக்க தேடு, கெட்ட புள்ள இருப்பான், அயோக்கியனா இருப்பான், அம்மாவுக்கு சோறு போடாம விரட்டி விட்டுருப்பான், புடவை வாங்கி தர மாட்டான், ஆற்றுலையே தங்கக்கூடாதுன்னு ஓல்டேஜில் கொண்டு போய் தள்ளியிருப்பான், இந்த ஓல்டேஜ் ஹோம் அங்கே கொண்டு தள்ளியிருப்பான். எல்லாம் இப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்பான், பணங்காசு கூட தரமாட்டான், கண்ணுக்கு நேரம் கிழிஞ்ச புடவை கட்டின்ண்டே அம்மா வருவா, பேசாமலே இருப்பான், புலி மாதிரி, இடிச்ச புலி மாதிரி இருப்பான். இப்பேற்பட்ட அயோக்கியன் உலகத்தில் நிறைய பார்க்கலாம். குபுத்ரோ ஜாயேதா, உலகம் முழுக்க தேடினாலும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அசத்து பிள்ளைகளை பார்க்கலாம், கெட்ட பிள்ளைகளை பார்க்கலாம். ஆனா உலகத்துல கெட்ட பிள்ளைகள் உண்டு, கெட்ட அம்மா கிடையவே கிடையாது. क्वचिदपि कुमाता न भवति, ஏன்னா சோறு போடாத புள்ள கூட க்ஷேமமா இருக்கணும்னு கோவில்ல போய் பிரார்த்தனை பண்ணுவாளாம். அடிக்கிற புள்ள கூட க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இதுதான் தாயாரோட கருணை. அதனால தானே மகான்கள்லாம் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியா அம்மாவோட கடனை அடைக்க முடியாது, அம்மாவுக்கு பட்டன கடனை அடைக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. உன்னதோபி தனயா, மாத்ரு பஞ்சகத்தில் பின்னாடி சொல்றார் ஆச்சாரியார். அம்மா காலமான போது சொல்றார், அம்மா கடன் அடைக்க முடியாது, அம்மாவுக்கு பட்டன கடன் அடைக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை அடைச்சுடணும்னு தீர்மானம் பண்ணி பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணாராம். சங்கர சாட்சாத் தாயாருக்கு பட்ட கடனை அடைச்சுடணும்னு வந்து, கடனை எப்படி சாட்சாத் பரமேஸ்வரனே புத்திரனா பிறந்து அவ அம்மா முமூர்ஷுவா இருக்கும் பொழுது புள்ள சங்கரம் வரேன்னானே காணுமே இன்னும் அப்படின்னு இவள் அம்மா நினைச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்க முடியல. முமூர்ஷுவா படுத்துட்டு இருக்கா, கடைசி காலத்துல வரேன்னு சொல்லியிருக்கானே சங்கரன், புள்ளைய காணுமேன்னு அம்மா சங்கரான்னு நினைச்சா பாருங்கோ. அங்க பாஷ்ய பாடம் சொல்லிட்டு இருக்கிற ஆச்சாரியாளுக்கு, சங்கராச்சாரியாளுக்கு அது அப்படியே மனசுல ஸ்புரிக்க, அப்படியே பாடத்தை நிறுத்தி விட்டு கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றார். கிருஷ்ணனை பகவான ஸ்தோத்திரம் பண்ணினால் என்ன பண்ணணும்னு கேட்கிறான் பகவான். ஆச்சாரியால பார்த்து என்ன பண்ணணும்,
எங்க அம்மா மும்மூர்ஷுவா கஷ்டப்பட்டு இருக்கா கடைசி காலத்தில், நீ பீஷ்மருக்கு எப்படி மோட்சம் கொடுத்தியோ அப்படி எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். பீஷ்மருக்கு நின்னா மாதிரி போய் நிற்கணும். அம்மான்னு கூப்பிட்டு வந்துட்டார் குழந்தை. கண்ணை துறக்க முடியாத அந்த தாயார் ஆரியாம்பாள் அந்த குழந்தையை கட்டிக்கிறார். அப்படி கட்டின்டா அவளுடைய கையில் கிரீடம், கவச்சம், குண்டலம், கேயூரம், நூபுரம், திவ்யாபரணங்கள்லாம் தட்டுப்படுறது. நம்ம குழந்தை சன்னியாசியாச்சு, அவனுக்கு எந்த ஆபரணங்களும் கிடையாது, காஷாய தண்டம் தானே, இப்படி திருவாபரணங்கள்லாம் தெரியறதேன்னு கண்ணை திறந்து பார்க்கிற ஆரியாம்பாள் இத்தனை வருஷமா பூஜை பண்ணின குருவாயூரப்பன் நிற்கிறாரு. பிரபோன்னு சொல்லும்பொழுதே ஆச்சாரியால் வந்துவிட்டார். குருவாயூரப்பனை கொண்டு வந்து நிறுத்தின ஏன்னா அம்மா. அப்ப கோவிந்தன் நிறுத்துறதாவது கோபாலன் நிறுத்துறதாவது, நீ பட்ட கஷ்டத்துல 100ல் 1க்கு கூட இது பதில் கிடையாதுன்னுட்டார் ஆச்சாரியா. பகவானை கொண்டு வந்து நிறுத்தி, நீ எனக்காக பட்ட கஷ்டங்கள்ல 1க்கு கூட இது பதில் இல்லை. என்ன தெரியுமா, நான் உனக்கு உன்னுடைய கடனை தீர்த்து தான் நான் அவதாரம் பண்ணினேன். தாயாருக்கு அடைக்க முடியாத ஒரு கடன் உண்டான்னு தான் அவதாரம் பண்ணியும் பகவானையே கொண்டு வந்து நிறுத்தியும் நான் தோத்து போயிட்டேன். என்னால கடனை அடைக்க முடியல. இந்த நமஸ்காரத்தை தான் நீ எடுத்துக்கணுங்கிறார். தஸ்யை ஜனன்யை நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.